ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவை உப்புமா. இது ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவை உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பேனில் ஒரு கப் ரவை சேர்த்து பொன்னிறம் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ரவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 சேர்த்து பொன்னிறம் ஆகுற வரைக்கும் எண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதையும் சேர்ப்போம். பொன்னிறம் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் பொடி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வந்த பிறகு ரவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். ரவை நல்லா குக் ஆகணும், அப்போ தான் உப்புமா டேஸ்டியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரவை உப்புமாவுக்கு கடலை சட்னி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம் கடலை கொஞ்சமாக வறுத்துட்டு அதோட தோல் நீக்கிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், 4 வத்தல், கொஞ்சமாக புளி எல்லாமே சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். தோல் நீக்கிற கடலை, கொஞ்சமாக உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடு ஆறின பிறகு மிக்சியில் அடித்து உப்புமாவோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.